இன்றைக்கி எலும்புக்கு பலம் தரக்கூடிய பிரண்டை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு பிரண்டையை போய் பறிச்சிடுவோம். பிரண்டு வந்து எப்போவுமே நம்ம இப்படி கொழுந்தாக தான் பறிக்கணும், முத்தலாலாம் இருக்கக்கூடாது. முத்தலாக இருந்தோம்னா நம்ம கையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இப்படி கொழுந்தாக இருக்கிறதா பறிங்க. இந்த செடி வேணுன்னா கூட நம்ம லேசாக ஒரே ஒரு பாகத்தை பிச்சு ஊனி வச்சோம்னா வந்துடும். ஆனால் தண்ணியெலாம் ஊற்றணுன்றதும் இல்லை, வேலியிலலாம் பெரும்பாலும் தலையை வைப்பாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பறிச்சுக்குவோம். இது வந்து முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த இதுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த பிரண்டை. இப்போ இந்த பிரண்டையை பூரா நல்லா சுத்தம் பண்ணிக்குவோம். இந்த இலையை பூரா எல்லாத்தையும் ஒன்றுனா ஆஞ்சு எடுத்துருவோம். ஆயிரத்துக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் கை வந்து ஒருத்தருக்கு அரிக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி தொடச்சிட்டு நம்ம அதை இது பண்ணோம்னா ஆஞ்சோம்னா உங்களுக்கு அரிக்காது. இந்த மாதிரி ஒன்றுனா ஆஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். நாஞ்ச பிரண்டையுமே லேசாக அப்படி ஒரு கத்தியில் கையில் இப்படி பிச்சிங்கனாலே வந்துடும். அந்த நாரெல்லாம் எடுக்கணும். இது கொழுந்துன்றதுனால அவ்வளவு நார் இருக்காது. இதே முத்தின பிரண்டையாக இருந்தால் நார் நிறைய வரும். இப்படி எல்லாத்தையும் அப்படி சீச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்படி துண்டு துண்டாக வச்சுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கறையில் கொஞ்சம் நல்லா வேகும். இந்த அளவுக்கு எல்லா பிரண்டைகளையும் இப்படி சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இந்த எடுத்து வச்ச துண்டையுமே இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவணும். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்து வச்சுக்குவோம். அதை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இது வதக்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்ல நெய் ஊற்றலாம். நெய்யில் ஊற்றி வதக்கினோம்னா நமக்கு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். அதில் இந்த கழுவி வச்ச பிரண்டையை பூரா போட்டுருவோம். பிரண்டையுமே நல்லா அடுப்பில் ஸ்லோலேயே வச்சு நல்லா அந்த பச்சை நிறமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நமக்கு நாக்கு அரிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இன்னுமே நல்லா வதங்கணும். கலர் பாருங்க, தான் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நல்லா கலர் இப்படி வெள்ளை இந்த அளவுக்கு நல்லா வெள்ளை ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துடணும். இப்போ இந்த வெந்த இந்த பிரண்டையை பூரா தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதே எண்ணெயிலேயே நான் ஒரு 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், வெள்ளை உளுந்தம்பருப்பு. அந்த வெள்ளை உளுந்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படி அதோட ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். அந்த வரமிளகாவையும் நல்லா எடுத்து வச்சுட்டு அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு சேரும். கருவேப்பிலை சேர்த்தாலும் நமக்கு முடி வளர்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த சட்னியோட போட்டு நம்ம அரைச்சி சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். அதோட ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கேன். அதோட பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு அதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா ஆறட்டும்.
ஆறவும் மிக்சியில் போட்டுருவோம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இட்லி தோசைக்கும் இது சாப்பிட்லாம். இருந்தாலும் சாப்பாடில் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முதுகு வலி கைகால் வலி உள்ளவங்களுக்கு இந்த பிரண்டை வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லாவும் கேட்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.